தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசினார். அப்போது தனது தங்கை கனிமொழிக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். உதயசூரியன் சின்னத்திலே யார் போட்டியிட்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் கலைஞருடைய பிள்ளைகள் தான் என்று நான் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கலைஞருடைய பிள்ளையே தூத்துக்குடியில இன்றைக்கு நிற்கிறார். கனிமொழி போட்டியிடுகிறார். கனிமொழியை நான் அறிமுகம் செய்கிற போது கலைஞர் அவர்களை அறிமுகம் செய்வது போல அது பொருத்தமாக இருக்கும். கனிமொழியை நான் அறிமுகம் செய்கிற போது என்னை நானே உங்களிடத்தில் அறிமுகம் செய்வதாகத்தான் அது பொருள் படிந்துடும். தூத்துக்குடி நாடாளுமன்றத்துடைய நம்முடைய வேட்பாளராக, உங்களுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக அவர் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதை விட உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கடற்கரையில் நினைவிடங்கள் அமைப்பதற்கு எதிரான பொதுநல வழக்கு வாபஸ் பெறப்பட்ட பிறகும் மெரினாவில் கலைஞர் நினைவிடத்திற்கு இடம் தர முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கிறார். எந்த பதிலும் இல்லை. சரி, எந்த பதிலும் இல்லை, நேரடியாக போகலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பல பேர் தடுத்தார்கள். நீங்கள் போக வேண்டாம், உங்களுடைய மரியாதையை நீங்க குறைச்சிக்க வேண்டாம் எல்லோரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, தனிப்பட்ட மகன் அல்ல, தலைவனுடைய தொண்டன், தமிழினத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்காக என்னுடைய மான மரியாதை போனாலும் கவலை இல்லை, கலைஞருடைய மான மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்கு பிறகு நான் இதோ இங்க இருக்கக்கூடிய தங்கை கனிமொழி, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வீட்டுக்கே போனோமே. முதலமைச்சர் எடப்பாடி இல்லத்திற்கே போய் கையை பிடிச்சுக்கிட்டு கேட்டேனே, வெக்கத்தை விட்டு சொல்றேன், கையை பிடிச்சிட்டு நான் கேட்டேன். இதுல அரசியல் பார்க்காதீங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் என்று சொல்லுகிற போது இல்லை இல்லை முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தார்கள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் மக்களுக்காக உழைப்போம் என்று அவர் கூறினார். தோல்வி அடைவதற்காக தமிழிசைக்கு தூத்துக்குடி தொகுதி தேர்வு செய்யப்பட்டதா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.